அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். am I audible? ஆடிபிளாக இருக்குங்களா? வணக்கம் வணக்கம். குட். சூப்பர். now we will start. okay. ஓகே குட். ஸோ இன்றைக்கி நம்ம ஜூலை 10க்கான டிஎன்டி பார்க்க போகிறோம். சண்டே வந்து இன்றைக்கி நான் பார்க்கல, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பண்ணல, நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு சண்டேவை பண்ணிடுறேன், ஓகேங்களா? சண்டே நியூஸ் பேப்பர் பண்ணிடுறேன். சண்டேயில் ஒரு சில நியூஸஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வி வில் டூ இட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடேஸ் நியூஸ் என்ன? ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிஷன் இன் ஹைகோர்ட் இன்சிஸ்ட் ஆன் ஸ்டடியிங் climate சேஞ்ச் while preparing environment impact assessment. உங்களுடைய ஜிஎஸ் போர்ஷனில் ஜிஎஸ் 3ல் எக்ஸாக்டாக என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னே ஒரு வார்த்தை இருக்குது. என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னே மெயின்ஸில் ஒரு வார்த்தை இருக்குது, ஓகேங்களா? அப்போ என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அது சம்பந்தமாக மெயின்ஸில் ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க இன் 2020. ஏன் இந்த 2020ல் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஐஏ நோட்டிஃபிகேஷன் வந்து 2006ல் வெளியிட்டாங்க. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபை பண்ணி நோட்டிஃபிகேஷன் 2020ல் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க, ஓகேங்களா? அதனால் அந்த டைமில் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்துச்சு, அதனால் அது நியூஸில் வந்துச்சு, ஓகேங்களா? ஹவு டஸ் த டிராஃப்ட் இஐஏ notification 2020 differ from the existing EIA notification 2006. ஓகேங்களா? இதுதான் அப்படி கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த கொஸ்டின்லாம் இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இஐஏனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஆஸ் பர் யுனைடெட் நேஷன்ஸ் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் getting or assessing the impacts, social, environmental, economic impacts of a proposed project. ஒரு ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஒரிஜினல் எய்ம் பிஃபோர் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய முதற்கட்ட எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வயபிள் ஆர் நாட். இட் இஸ் வயபிள்னா டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுமா, இதுக்குனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்குமா, இதனால் நம்மளுடைய எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகுமா, இப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டும்தான் அவங்க யோசித்தாங்க, ஓகேங்களா? மற்றபடி வேறு எந்த விஷயமுமே அவங்க யோசிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இதனால் வந்து அங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கு சோஷியலாக என்ன மாதிரியான இம்பேக்ட் நடக்கும். பிகாஸ் there are some projects which will involves the replacement of the indigenous people. இப்போ டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த டேம்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான ஹெக்டேர்ஸை வந்து ஃப்ளட் பண்ணி விட்டுரும். அப்போ வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிடும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் வாழக்கூடிய மக்கள் ஆட்டோமேட்டிக்கலாக வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தே ஆகணும், ஓகேங்களா? அப்போது ஃபோர்ஸ்ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த பீப்புள் அது நடக்கும். அதே மாதிரி பல நேரங்களில் டீஃபாரஸ்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலைகளை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆறுகளை தூர்வாரி மூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் கொண்டு வரப்படுற ப்ராஜெக்ட் எப்படியெல்லாம் வந்து சோஷியலாக, எக்கனாமிக்கலாக, அதுக்கப்புறமா வந்து என்விரான்மெண்டலாக ப்ராப்ளம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது. அதாவது அந்த ப்ராஜெக்ட் வெறும் ப்ரப்போசல் ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியே வந்து அசஸ் பண்ணுற மெத்தடாலஜி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், ஓகேங்களா? இதை ஏன் பண்ணுறோம் நம்ம? பிகாஸ் ஆஃப் த
அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அறிகுறிகள் இதெல்லாம் வந்து உணர ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்டென்ட் பண்ணது ஒன்று, அந்த டைமில் ஒன்றா அது நல்லா நடக்கலாம். ஆனால் போக 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 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்னால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து கங்காவில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தடுப்பணைகளை கட்டி வச்சுருக்கீங்க, பெரிய பெரிய டேம்ஸை கட்டி வச்சுருக்கீங்க. எக்ஸாம்பிள் தாமோதர் ப்ராஜெக்ட், தாமோதர் வேலி இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் இட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் இந்தியாஸ் டெம்பிள்ஸ். ஓகேங்களா, மாடர்ன் டெம்பிள்ஸாக வந்து நேருஜி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he considered these kinds of infrastructure, social infrastructures as modern temples. ஓகேங்களா, ஆனால் அதனால் போக 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 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மீன்களால் போக முடியல. ஓகேங்களா, ஏன்னா மீன்கள் என்ன தான் தண்ணியிலேயே வாழ்ந்தாலும் அது ப்ரீடிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம், வாழ்கிறதுக்குன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம், சில மீன்களை சொல்கிறேன். அப்போ அந்த மீன்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல. அப்போது பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகுது. அப்போ அந்த மீன்களையே நம்பி இருக்கிற லைவ்லிஹுட் ஆஃப் த பீப்புள் அஃபெக்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கங்கையில் வெறும் தண்ணி மட்டும் போகாது. கங்கை எங்கேருந்து வரும்? மவுண்டன்லேருந்து வரும். அப்போ அந்த மவுண்டனோட சேர்ந்து சாயில் போல்டர்ஸ், சாயிலையுமே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தண்ணியோடு எடுத்துக்கிட்டு வரும். அப்போ அந்த தண்ணியோடு எடுத்துகிட்டு வரும்போது அந்த கங்கை வந்து கடலில் கலக்கும்போது அந்த சாயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வெட்லேண்ட்ஸ், ஓகேங்களா, மேங்க்ரூவ்ஸில் அந்த இந்த சுந்தர்பன்ஸ் மேங்க்ரூவ்ஸில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பதிஞ்சிட்டு அந்த தண்ணி வந்து கடலில் கலந்துரும். அப்போ அங்கேருந்து வரக்கூடிய சாயில்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டை சிங்க் பண்ணாமல் வச்சுருக்கும். ஓகேங்களா, அப்போது அதுவும் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து அது அவங்க அந்த ஐலாண்டுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் பிளைன்ஸ் கிடைக்கும். அப்போது இரிகேஷன் அக்ரிகல்ச்சர் பொட்டென்ஷியல் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது எதுவுமே இல்லாமல் தடுப்பணையை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் த ரிவர், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைரல் தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிர்மல் தாரானா க்ளீன் வாட்டர், அவைரல் தாரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் த வாட்டர். நேச்சுரல் ஃப்ளோ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தடுத்துடுறீங்க. தடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தடுக்கிறது டேமில் அதே மாதிரி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சில்ட் ஃபார்மேஷன் வந்துடும். சில்ட் ஃபார்மேஷன் வரும்போது நம்மளால் நிறைய தண்ணியை பிடிச்சி வைக்க முடியாது. அப்போ நம்ம ட்ரெட்ஜிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். ட்ரெட்ஜிங் பண்ணி அந்த இது எங்கே கொட்டுறோம்? வெளியே ஆற்று அந்த மேட்டில் தான் கொட்டுறோம். அப்போ அந்த மண்ணும் வேஸ்ட் ஆகுது. அதே நேரத்தில் அந்த மண் ஒரு இடத்துக்கு போயிட்டு அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான என்விரான்மெண்டல் ஃபங்க்ஷனை பண்ணுது, அதுவும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லைனா ஒரு அறிவுமே இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுனால மட்டுமே வச்சு பண்ண நிறைய விஷயங்கள் இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, பல நாடுகளில் இதே ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நாடுகள் ஃபேஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா, இந்த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இட் இம்பேக்டட் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ப்ரொஃபைல் அண்ட் டெவலப்மெண்டல் ப்ரொஃபைல் ஆஃப் த கண்ட்ரி, என்விரான்மெண்டல் ப்ரொஃபைல் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ இதுக்கு சொல்யூஷனாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா we have to first involve the environmental impact. ஓகேங்களா, அதை முதல்ல நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம we have to do அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து என்விரான்மெண்டல் ஆக்டுன்னே வந்து என்ன ப்ரொடெக்ஷன் ஆக்டுன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் 1969லேயே போடுறாங்க. அண்ட் தென் இதை எப்போ வந்து இன்டர்நேஷ்னலைஸ் ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் சப்மிட்ஸ் அப்படின்னு 1992 வந்து ஃபஸ்ட்டு எர்த் சப்மிட் நடக்குது ரியோ டி ஜெனிரோவில். அங்கே தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான முதல் வார்த்தை எக்ஸ்பிளிசிட்டாக வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை ஒரு நேஷ்னல் அஜெண்டாவாக மாற்றணும் அப்படின்னு 17வது பிரின்சிபலாக இதை வந்து சேர்க்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2006 ஓகேங்களா இங்கே இருக்குது 2006 என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் இம்பேக்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா, யார் கொடுக்கறது, எந்த மினிஸ்ட்ரி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, அந்த மினிஸ்ட்ரி தான் கொடுக்குது. எந்த ஆக்டின் அடிப்படையில் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அடிப்படையில் நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பிலிம்ஸ் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் பிலிம்ஸ் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2006 என்விரான்மெண்டல் நோட்டிஃபிகேஷனில்
அந்த ப்ராஜெக்ட்ஸை கேட்டகரி ஏ கேட்டகரி பின்னு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டகரி ஏல இருக்கக்கூடியதுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சே ஆகணும், உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. கேட்டகரி பியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரி பியை கேட்டகரி B1 கேட்டகரி B2ன்னு பிரிக்கிறாங்க. அந்த கேட்டகரி B1க்கு என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க, கேட்டகரி B2க்கு என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக என்விரான்மெண்ட் கிளியன்ஸே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்படி தான் வந்து 2006 இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இருந்தது. ஓகேங்களா? அப்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷனுடைய அந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருந்ததுன்னா, ஸோ இட் கண்டெய்ன்ஸ், இதுலேயே வந்து தெளிவாக வந்து போட்டிருந்துருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுலேயே தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸாக இருக்குது என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ். இந்த ஸ்டேஜஸ் வந்து நிறைய புக்ஸில் நிறைய மெட்டீரியல்ஸில் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ்ன்னு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறத சொல்கிறாங்க. என்னென்ன ஸ்டேஜஸ்னால் ஸ்க்ரீனிங், ஸ்கூப்பிங், அப்புறம் பப்ளிக் கன்சல்டேஷன், அப்புறம் அப்ரைசல். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து இந்த அப்ரைசல்லே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிளியரன்ஸு, மானிட்டரிங், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வரும். இதை வந்து 6 ஸ்டேஜ் 7 ஸ்டேஜாக கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது மெயினாக இந்த ஸ்க்ரீனிங் வந்து எதுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஏ கேட்டகரிஸ்க்கு பண்ண மாட்டாங்க, B1 கேட்டகரிஸுக்கு பண்ணுவாங்க, B2 கேட்டகரிஸுக்கு இந்த ஸ்க்ரீனிங்கே கிடையாது. அப்போ ஏ கேட்டகரிஸ்க்கு ஸ்க்ரீனிங் இல்லாமையே இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பி கேட்டகரிஸில் B1க்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. B2 கேட்டகரிஸுக்கு என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இந்த வழக்கு வந்ததுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு மெட்ராஸ் ஹைகோர்ட், அதில் வந்து ஒரு PIL போடுறாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னு சொல்லுவாங்க. PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது வந்து பொதுநல வழக்கு. ஒரு பொதுநல வழக்கு வந்து தொடர்றாங்க. எதுக்கு தொடர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் கிளைமேட் சேஞ்சுங்கிற வார்த்தையே இல்லைங்க. கிளைமேட் சேஞ்சுங்கிற வார்த்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இல்லைங்களா? ஏன் இதை இப்போ வந்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் which is given in MK ரஞ்சித் சிங் கேஸ். MK ரஞ்சித் சிங் கேஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக நேற்றே பார்த்தோம். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தோம், இட் இஸ் people have a right against the adverse effects of climate change. இதுதான் MK ரஞ்சித் சிங் கேஸ். அப்போ ஒரு வழக்கு எந்தெந்த இடத்துலலாம் பரிணாமம் அடையுது பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கு தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணணும். வேறு டைமென்ஷன்ஸ் யூ வில் கெட். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வந்து சிங்காக இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன். அப்போ கிளைமேட் சேஞ்சையும் நீங்கள் சேர்க்கணுங்கிறது தான் இந்த வழக்கு. கோர்ட் வந்து அதை சேர்க்கணும்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஆதரவாக சொல்லியிருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகேங்களா? அப்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் ரைட், அதாவது வந்து பீப்புள் ஹாவ் த ரைட் அகேன்ஸ்ட் த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், இந்த ரைட்டும் ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட்டும் is the same side of two sides of the same coin அப்படிங்கிறாங்க. this is a beautiful introduction. you can use it as a introduction. ஓகேங்களா? and then it is recognized by the articles 14 and 21 of the constitution, equality, right to life with liberty and dignity. ஓகேங்களா? இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to see about the notification which is given during the 2020 அப்படி என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷனை வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேஜர்லி எ ப்ரோ கார்பரேட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மாதிரியான அந்த நோட்டிஃபிகேஷன் சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க. பேசிக்கலி தே ஹவ் டைல்யூட்டட் த என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வெயிட்டேஜ். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் இருக்குங்களா, அந்த பப்ளிக் கன்சல்டேஷன்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா 40 நாளுக்கு குறைக்கிறாங்க. முதல்ல வந்து 60 நாள் 90 நாள் இருந்துச்சு, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 40 நாளாக குறைக்கிறாங்க. 40 நாளாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பப்ளிக் கன்சல்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் வெளியிடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட உடனே அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பப்ளிக் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 30 நாளைக்குள்ளே வந்து அவங்களுடைய அந்த எதிர்ப்பையோ இல்லைனா அவங்களுடைய ஆதரவையோ தெரிவிக்கலான்னு இருந்துச்சு, அதை 20 நாள்னு மாற்றிட்டாங்க.
ஓகேங்களா. அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கொடுத்த விளக்கம் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் ஏஜில் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்மளால் எல்லா இடத்துக்கும் போக முடியும். அப்போ அதனால் வந்து எல்லாருமே வந்து ஒரு நொடியில் வந்து நெட்டை வந்து பார்த்துட முடியும், அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுனால நாங்கள் வந்து டைமை குறைச்சிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மோர் டிஸ்கிரிஷனரி பவர் வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய டிஸ்கிரிஷனரி பவர் கொடுக்குறாங்க. என்ன மாதிரியான டிஸ்கிரிஷனரி பவர்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் செல்ஃப் கேன் டிசைட் விச் ஏரியா இஸ் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படிங்கிறத பப்ளிக் கன்சல்டேஷனே இல்லாமல் இவங்களே ஒரு டிசிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னும் கவர்மெண்ட்டே டிசைட் பண்ணிடலாம். அப்போ எந்த மாதிரியான ஏரியா ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லிடுறாங்களோ அதுக்கெலாம் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா. அப்போது எதை வேணாலும் அவங்க என்ன சொல்லலாம்னா இது ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்டு, அதனால் வந்து இது பாதித்தாலுமே இது ஸ்ட்ராட்டஜிக்காக நாங்கள் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ். போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ராஜெக்ட் வந்து நடந்ததுக்கப்புறம் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னா என்னது, ப்ரப்போசல் ஸ்டேஜ்லேயே அந்த ப்ராஜெக்டோடைய இம்பேக்டை நம்ம வந்து பார்க்குறது தான். ஆனால் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க, அதை ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு இம்பேக்ட் கிளியரன்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ஆல்ரெடி அதாவது வந்து வைலேட் ஆன ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட கிளியரன்ஸே வாங்காமல் வைலேட் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை கூட நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கிவ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ். எப்படி கொடுக்கலாம்? பை சேயிங் இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட், யூ கேன் கிவ் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ். ஸோ போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் வந்து இதில் அனுமதிக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸம்ஷன் கிளாஸும் கொடுக்குறாங்க. எக்ஸம்ஷன் கிளாஸ்னால் இப்போ வந்து பார்டர் ஏரியாஸில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், ரோட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ரயில்வே லைன் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், பைப்லைன் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டிஃபென்ஸின் பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ பார்டர் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சென்சிட்டிவான எக்கோசிஸ்டம் வந்து நிறைய பார்டர் லைனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அருணாச்சல் பிரதேஷ், நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், எக்கோ சென்சிட்டிவ் ஏரியாவாக இருக்கும். அதே மாதிரி வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ பர்மா உடைய அந்த ஹாட்ஸ்பாட், எக்கனாமிக் ஹாட்ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஓகேங்களா. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்லைன் டேட்டா அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா 4 சீசனுக்கும் ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட், அந்த ப்ராஜெக்டோட இம்பேக்ட்ஸை வந்து அசஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சீசனுக்கு பண்ணால் போதுங்கிற மாதிரி இதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, போஸ்ட் மானிட்டரிங் கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட். அதாவது வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்ட உடனே, அதாவது வந்து அப்ரூவல்லாம் கொடுத்துட்ட உடனே அப்ரூவலின் படி தான் இந்த ப்ராஜெக்ட்லாம் நடக்குதா, அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கப்படுதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து போஸ்ட் மானிட்டரிங். ஓகேங்களா. அப்போ அப்ரூவல் கொடுத்த உடனே அதை அப்படியே விட்டுருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது, அப்பயுமே பார்க்கணும். அதுதான் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டோடைய இன்னொரு கீயான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. அப்போது முதல்ல 2006 எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போஸ்ட் கம்ப்ளைண்ட் மானிட்டரிங்காக இருந்ததை 1 இயர் ஒன்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. இப்படி தான் மாற்றிருக்காங்க. போன வாட்டியிலேருந்து 2006 2020 டிராஃப்டில் எப்படி மாற்றிருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இதோடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கார்ப்பரேட் நீட், அப்புறமா வந்து டு ஹெல்ப் டெவலப்மெண்ட், டு என்கரேஜ் எம்ப்ளாய்மெண்ட், பட் இந்த காஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் சொசைட்டி. ஓகேங்களா. ஸோ அதுதான் இப்போ பெரிய ப்ராப்ளமாக மாறிட்டுருக்கு. ஓகேங்களா. ஆனால் இதோடைய உண்மையான நோக்கம் என்ன, என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இன்க்ரீஸ் த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். சஸ்டெயினபிள் அப்படின்றது என்னது, நம்ம எப்படி வாழ்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த பூமியோட ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கரெக்டாக வாழ்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த வர சந்ததியினரும் இந்த பூமியோட ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒழுங்காக வாழணும் அப்படிங்கிறது தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. நம்மளே இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிட்டோம்னா அடுத்த வரக்கூடிய சந்ததியினருக்கு ஒன்றுமே இருக்காது. அப்போது இந்த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட் யூ ஷுட் நாட் எக்ஸ்ப்ளாய்ட் த ரிசோர்ஸஸ். ஓகேங்களா. யூ ஹாவ் டு அலோவ் த ரிசோர்ஸஸ் டு ரிப்ளனிஷ். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a security related news. ஓகேங்களா, there is a sad incident that 5 army personals, ஓகேங்களா, ஒரு 5 ஆர்மி பர்சனல்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have been ambushed by the terrorist. ஓகேங்களா, எங்கே அப்படின்னா கத்வா டவுன் இன் ஜம்மு. ஓகேங்களா, இது இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு ஆம்புஷ். ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு ஆஃப் லேட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் ஜம்மு, குறிப்பாக காஷ்மீரில் கூட கிடையாது, the center point has been now came down to ஜம்மு ரீஜன். ஓகேங்களா, இந்த ஜம்மு ரீஜன்ஸில் நிறைய செக்யூரிட்டி சேலஞ்சஸ் வருது. அது எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த ஸ்வேரிங் இன் செர்மனி ஆஃப் அவர் பிரைம் மினிஸ்டர், 3rd டைம் வந்து அவர் ஸ்வேரிங் பண்ணார் பிரைம் மினிஸ்டராக. அந்த செர்மனி நடந்த நாள் அப்போவே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜம்மு ஏரியாவில் ரைசி டிஸ்ட்ரிக்டில் 9 பில்கிரிம்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிங்க வெடிகுண்டு வச்சு கொல்றாங்க. ஓகேங்களா, அதில் 9 பேர் செத்து போகிறாங்க. இட் இஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்லேருந்து 48 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து 4 டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ ஸ்பைக் இன் டெரரிஸ்ட் ஈவெண்ட். அப்போது செக்யூரிட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டியில் இந்த வாட்டி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் பற்றி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்போ டியூரிங் த 1990s இந்த ஏரியா வந்து ஒரு ஹாட் பெட் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செப்பரேட்டிஸ்ட் ஆக்டிவிட்டீஸாக இருந்துச்சு. ஓகேங்களா, அதை எப்படி பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் லோக்கல் பீப்புளோட சப்போர்ட்னால ஆப்ரேஷன் ஸ்வர்ப் வினாஷ் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷனை வந்து லான்ச் பண்ணி அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து குறைக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ இன்க்ரீசிங் ரிக்கரிங் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஆம்புஷ். ஓகேங்களா, ஆம்புஷஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னதான் LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கும் இந்தியன் காஷ்மீருக்கும் இருக்கக்கூடிய லைன் தான் வந்து எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுங்கிறது ஆக்சாய் சின் பகுதியையும் இந்தியாவையும் சொல்லுவாங்க. அதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஓகேங்களா, அப்போது அதில் என்ன தான் சீஸ்ஃபயர் இருந்தாலுமே த டெரர் இன்சிடென்ட்ஸ் ஆர் ரைசிங். அதுக்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் த ட்ரூப்ஸ் ஹேஸ் பீன் ரீடிப்ளாய்டு டு த சைனீஸ் ஏரியா. அக்சாய் சின் பகுதிகளில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸை வந்து கொஞ்சம் ரீடிப்ளாய் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நவ். லோக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு இப்போ லேக் ஆகுது. பெரிய ப்ராப்ளம் அது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிவீரோட இணைக்கலாம். இப்போ நம்ம போன வாட்டி அக்னிவீரில் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னோம். பிகாஸ் ஆஃப் அக்னிவீர் நவ் வாட் வி ஆர் கோயிங் டு ரெக்ரூட் ஒன்லி 40,000 பீப்புள். பட் வருஷத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 military personnels ஆர் ரிட்டையரிங். ஸோ தேர் இஸ் எ ஷார்ட்டேஜ் ஆஃப் military personnel. ஸோ இதோட சேர்த்து நீங்கள் இதை பொருத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, அப்படி தான் ஒரு ஈவெண்ட்டை இன்னொரு ஈவெண்ட் கூட கனெக்ட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலைஸ்டு டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போது இன்க்ரீஸ்டாக வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு கிடச்சிருக்கு. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். அப்போ அவங்களால கம்யூனிகேஷன் ஈஸியாக பண்ண முடியுது அவங்களுக்குள்ள. ஸோ கோஆர்டினேஷன் ஒர்க் வந்து அழகாக நடக்குது. அதுக்கப்புறம் லோக்கல் மிலிட்டன்ஸ் வந்து இப்போ ரேஸ் ஆகிருக்காங்க. முதல்லலாம் 1990s இன்சர்ஜென்சி இல்லைனா வந்து இன்சர்ஜென்சின்னு சொல்ல முடியாது, செப்பரேட்டிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் USSR. எப்படி ஒரு வேர்ல்டு ஈவெண்ட் வந்து நம்மளை பாதிக்குது பாருங்கள். டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் USSRனால என்ன ஆச்சு அப்படின்னா தாலிபான் ஃபோர்ஸஸ் வந்து அமெரிக்கர்களால் வந்து உருவாக்கப்படுது. தாலிபான்ஸ் were created by America. ஓகேங்களா, அண்ட் தே ஆர் ஃபண்டட் வெப்பன் சப்ளைடு பை பாகிஸ்தான். ஓகேங்களா, அப்போது the Talibans are the brainchild of Pakistan and US. ஓகேங்களா, இப்போது USSR டிஸ்இன்டகிரேட் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா இப்போ the need of Talibans were over for US. அப்போ they are abandoning Talibans. பட் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have still usage for these kind of groups. அப்போ they are diverting the Talibans into Jammu through POK. ஸோ அப்படி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா they are increasing the terrorist activities of Jammu and Kashmir, spreading the hatredness of the Jammu and Kashmir through the
through exporting Talibans from Afghanistan to India. ஓகேங்களா, அந்த டைமில் அப்படி ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக பிகாஸ் பாகிஸ்தான் வந்து ஒரு ப்ரிக்காரியஸ் பொசிஷனில் இருக்குது, they are exposed to the world nation that they are supporting and they are patronizing terrorism and they have paid the price also. அதுக்குன்னு அவங்க விலையும் கொடுத்துட்டாங்க. பிகாஸ் ஹிலாரி கிளின்டன் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you can't expect to grow snake in your backyard and bite only your neighbor அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுடைய வீட்டுக்கு பின்புறத்தில் நீங்கள் பாம்புகளை வளர்த்துட்டு அது வெறும் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனை தான் கடிக்கும்னு எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் பாகிஸ்தானில் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இப்போயுமே நடந்துகிட்டு இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஆர் பிளேமிங் அஸ், நாட் தே ஆர் நாட் ரியலைசிங் தேர் மிஸ்டேக்ஸ். ஓகே, அது தனி குரூப். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு கவர் அப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெசஸ் பாகிஸ்தான் இஸ் என்கரேஜிங் த லோக்கல் மிலிட்டன்ட். ஓகேங்களா, லோக்கலில் இருக்கக்கூடிய யூத்ஸ் யார் யாரெல்லாம் வந்து வேலை இல்லையோ, வேலை இல்லாமல் இந்தியன் ஸ்டேட் மேலே வெறுப்பில் இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் என்கரேஜிங் ஃபார் மிலிட்டன்சி. ஸோ த growth ஆஃப் லோக்கல் மிலிட்டன்ஸ் இஸ் ஹேப்பனிங் now. Okay, next, new types of organizations are also coming. This is another important new challenge which is emerging in this field. ஓகேங்களா, in the field of security challenges. அப்போ ஆக்ஷன்ஸ் கவர்மெண்ட் என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆக்ஷன் ஷுட் பி குவிக் அண்ட் டெசிசிவ் அண்ட் இட் ஷுட் இன்வால்வ் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், லோக்கல் கம்யூனிட்டியிலேருந்து என்ஜிஓஸ்லேருந்து எல்லாரையும் they should involve all the stakeholders and launch an operation like WAPSI. ஓகேங்களா, WASPI. and then trust building தான் next important. வெறும் நீங்கள் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை மட்டும் வச்சு you can't win the hearts and minds of the people. ஓகேங்களா, ஒரு டைலாக் சொல்லுவாங்க. என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா, forces will help you to win the war. ஓகேங்களா, ஆனால் it won't help you to win the hearts and minds of the people. அதனால தான் என்ன தான் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியாக ஒரு பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸாக வந்து யூஎஸ்னால் இருந்தாலும் இட் கான்ட் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் அ டெமோக்ரஸி ஆர் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஆஃப்டர் டாப்லிங் த கவர்மெண்ட்ஸ் ஆஃப் ஈராக் அண்ட் இது ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, அவங்க தே ஆர் ஃபெயில்டு இன் தோஸ் ஏரியாஸ். யூஎஸ் இஸ் அ ஃபெயிலியர் இன் தோஸ் ஏரியாஸ். ஓகேங்களா, அப்போ யூ கான்ட் வின் த ஆர்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸஸ் பை த்ரெட்டனிங் தம். நீங்கள் ஒருத்தனை கோவப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக தான் அவங்க வருவாங்களே தவிர உங்களுக்கு பயந்து ஒரு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. ஓகேங்களா, when the cat is cornered it will have more strength. ஓகேங்களா, ஏன்னா it has nothing to lose. ஓகே, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ we should not alienate the local people. ஓகேங்களா, அப்போ ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸையுமே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். டிஃபென்சிவ் ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம ஈடுபடணும். ஏன்னா இந்த மாதிரியான ப்ரெஷியஸ் உயிர்கள் வந்து நம்ம போகிறத வந்து நம்ம தடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூ ட்ரெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு செக்யூரிட்டி சேலஞ்சஸ். நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா iCET, அதாவது வந்து இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் எமர்ஜிங் டெக்னாலஜி. இதை பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசணும். ஓகேங்களா, எப்போ பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலில் குட்டு, அப்புறமா வந்து நாட் குட், அப்புறமா வந்து அக்லி அப்படிங்கிற அந்த இது வச்சே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நிறைய இந்த என்கேஜ்மெண்ட்ஸை பற்றி சொல்லியிருப்பேன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அண்ட் யூஎஸ். அதில் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் என்கேஜ்மெண்ட் இஸ் this initiative on critical emerging technology. இதை நிறைய வாட்டி நம்ம பார்த்தோம். This is an initiative between the national security advisors between both the countries. national security advisorsக்கும் ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையில நடக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் தான் இது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to improve the technological advancement of emerging and strategic technologies. ஓகேங்களா, strategic technologiesனா the technology like nuclear technology. எமர்ஜிங் டெக்னாலஜினா குவாண்டம் டெக்னாலஜி, அப்புறம் 5G, இந்த மாதிரியான ஃபீல்டுலேயும் நம்ம ரெண்டு பேருக்குமான அந்த இதுதான். ஓகேங்களா, கோஆப்ரேஷன் தான் இந்த ஐடிஇசி. ஓகேங்களா, iCET. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூஸ். ஓகேங்களா, த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஜெட் டெக்னாலஜி, ஜெட் இன்ஜினோடைய டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F9 UV, அதாவது வந்து அன்ஆர்ம்டு ஏரியல் வெஹிக்கல், UAV அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த வெஹிக்கிளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குறது இந்தியா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எம்ஆர்ஓ போடுறது. அதுக்கு எம்ஆர்ஓன்னா என்னென்னா மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் ரிப்பேர், ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் லோக்கல் ப்ராடக்டில் மூலமாக அதை தயாரிக்கிறது. ஓகேங்களா, இந்த மாதிரியான டீல்ஸ் எல்லாம் வந்து இப்போ போட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ். ஆனால் இதில் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய ஆர்குமெண்ட். ஓகேங்களா, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டோ யூஎஸில் இப்போ என்ன பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லும்போது வெறும் வந்து இந்த எக்ஸாம்பிள் ஐசிஇடின்னு போட்டால் போதும். ஆனால் இதுவே உள்ளே வந்து அவங்க கேட்குறாங்க, இதையே ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்கன்னும் போது இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதணும். அப்போது எல்லாத்தையும் ஓவராலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் எப்போ எதை கேட்குறாங்களோ அதை மட்டும் எழுதுனா போதுமானது. ஓகேங்களா, அவங்க வெறும் இண்டோ யூஎஸ் பற்றி கேட்குறாங்க, நீங்கள் உட்காந்து ஐசிஇடியோடைய அந்த ட்ராபேக்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸே வராது. ஓகேங்களா, பட் யூ ஹேவ் டு நோ அபவுட் த ட்ராபேக்ஸ் ஆஃப் திஸ். ஓகேங்களா, அப்படி என்ன தான் பொட்டென்ஷியல் ட்ராபேக்ஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஐடிஇசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூஸ் தான். என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூ, அதாவது வந்து யூஎஸோடைய டிஃபென்ஸ் கம்பெனிஸ் வந்து they want to maintain the autonomy of their intellectual property rights. அவங்க சீக்கிரமாக வந்து யாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் they have invested so many billions and billions of dollars for the creation of those technologies. அதை சீக்கிரமாக எடுத்து கொடுக்கணும், என்னதான் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருந்தாலும் அதை அவங்க வந்து செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் தே ஹவ் எக்ஸ்க்ளூடட் கிரிட்டிக்கல் டர்பைன் டிஸ்க் ஃபோர்ஜிங் நோ ஹவ். இந்த மாதிரி அதுக்குள்ளேயே சில விஷயங்களை வந்து அவங்க இன்னும் கொடுக்க தயாராக இல்லை. ப்ராப்ளம் அது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை அவங்க கொடுக்க தயாராக இல்லை. நெக்ஸ்ட் யூஎஸோடைய கம்பெனி டிஃபென்ஸ் கம்பெனிஸோடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, தே ஹாவ் ஒன்லி ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகேங்களா, அவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் மோட்டிவ்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் லாஸுமே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கும். யூஎஸில் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் லாஸுமே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கும். தே ஆர் ஆல்சோ ஆன்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. நீ வேணும்னா என்கிட்டருந்து வாங்கி காசை கொடுத்து அந்த இதுவை வாங்கிக்கலாம், எண்டு ப்ராடக்டை வாங்கிக்கலாம், பட் எப்படி செய்யணுன்றதை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சில இம்பார்ட்டண்ட்டான யூஎஸ்லேயே இருக்கக்கூடிய சில அம்சங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷன்ஸாக என்ன பண்ணலான்னா அதில் தான் ஜுகாட் அப்படிங்கிற அந்த ஒரு இனோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் நமக்கு அதை ஃபீல் பண்ணுறோம். என்னென்னா ஜுகாட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜுகாடுன்னு ஒருத்தர் இருப்பார். ஜுகாட்னா எல்லா வேலையும் அவருக்கு தெரியும். he can do anything, out of anything he can make anything. அதுதான் ஜுகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போது இது வந்து ஒரு லோக்கல் டேர்ம். ஓகே, ஜுகாட் அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can buy those product and we can modify those product based on our needs. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரெஞ்சு ஹெலிகாப்டர்ஸ் வந்து வாங்கி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் யூஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா, மாடிஃபை பண்ணி நம்ம வச்சுருக்கோம். திஸ் இஸ் யூஸ்ட் இன் த அது சியாச்சின் கிளேஷியர். ஓகேங்களா, ஏர் லிஃப்டிங் ஆஃப் த கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் த ஆர்மிக்கு நம்ம வந்து இந்த ஹெலிகாப்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்ஸ்ட்ரைன்டு பை த யூஎஸ் ப்ரோட்டோகால். யூஎஸ் ப்ரோட்டோகால் என்ன எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் சாண்ட்ரி அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொசீஜரை சொல்லுவாங்க. ஸோ தீஸ் எவ்ரி ப்ராடக்ட்ஸ் விச் யூ ஆர் ப்ரொக்யூரிங் வில் கம் அண்டர் திஸ் கோல்டன் சாண்ட்ரி. அதாவது என்னென்னா நீங்கள் மாடிஃபை பண்ணாமல் யூஸ் பண்ணணுங்கிறது தான் அதோட இது. நாங்கள் எப்படி கொடுக்குறோமோ அதை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் யூ ஷுட் நாட் மாடிஃபை த ஃபைனல் ப்ராடக்ட். ஓகேங்களா, திஸ் இஸ் த ரூல் ஆஃப் யூஎஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் தென் தேர் ஆர் சம் ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டிஸ். செனேட்டில் இருக்கக்கூடிய யூஎஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டிஸ் ஆர் ஆல்சோ அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. அவங்கக்கிட்ட தான் வந்து இந்தியா வந்து வாங்கணும், டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற டிஃபென்ஸில் வாங்கணும். அவங்க ரஷ்யாவுக்கிட்ட வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ரஷ்யா பற்றி அடுத்த நியூஸில் வரேன் நான். ஓகேங்களா, ரஷ்யாக்கிட்ட டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு ஒரு விருப்பம். ஓகேங்களா, ஆனால் நம்மக்கிட்ட அவங்க வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும், டெக்னாலஜி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ கன்க்ளூஷன் இதிலேருந்தே நம்ம என்ன சொல்லலாம், இது கன்க்ளூஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஓகேங்களா, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கன்க்ளூஷன் விச் ஆத்தர் ஹஸ் given. Addressing the structural challenges, ensuring effective technology transfer and balancing the commercial interest with the strategic imperative is the need of the norm for robust US-India ties. ஓகேங்களா, இதை நீங்கள் கன்க்ளூஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா ரஷ்யா ஓகேங்களா. இந்தியா ரஷ்யா இப்போது அவர் பிரைம் மினிஸ்டர் ஹாஸ் விசிட்டட் த ரஷ்யா ஓகேங்களா. இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா our honorable prime minister has stated that Russia is a all weather friend அப்படின்னு ரஷ்யா வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஆல் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா it has stood by us over the years from independence இருந்து till now except some situations. அது என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் இண்டோ சைனா வார் ரஷ்யா வந்து ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணலாம் ஓகேங்களா. சைனா வந்து ரஷ்யா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா யூ ஆர் அவர் ஃப்ரெண்ட் பட் ஈஸ் அவர் பிரதர்ன்ட்டாங்க சைனாவை பார்த்து ஓகேங்களா. ஸோ ரஷ்யா didn't support both of them ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி it has tilted the favor to balance of favor to China. அது வேறு ஸ்டோரி. பட் அதர் தேன் தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சம் எபிசோடிக் ஈவெண்ட்ஸ் they have supported largely for us ஓகேங்களா. டியூரிங் த கோல்டு வார் they have been with us in the thick and thin of the relations ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கோல்டு வாரில் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க they have vetoed many sanctions or resolutions on காஷ்மீருக்காக கொண்டு வரப்பட்ட நிறைய சாங்ஷன்ஸை யூஎன் ஜெனரல் செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட நிறைய இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have vetoed for us ஓகேங்களா. ரஷ்யா வந்து வீட்டோ பண்ணியிருக்கு ஓகேங்களா. அண்ட் their இண்டோ-ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி ரஷ்யா இல்லை யூஎஸ்எஸ்ஆர் அந்த டைமில் இண்டோ-யூஎஸ்எஸ்ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி ஓகேங்களா. இந்த ட்ரீட்டி தான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு இட் கேம் as a support during the Indo-Pak war in 1971 ஓகேங்களா. 1971 பங்களாதேஷ் கிரியேட் ஆனதுக்கே ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து நம்மளுக்கு எதிராக வந்து இன்டர்வைன் பண்ணணும்னு நினைக்கும் போது we showed this treaty and Russia is also willing to come to aid us. So US did not interfere because Russia and US are nuclear powers. When both the nuclear powers come to clash, then the nuclear war is inevitable. Third World War is also inevitable. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா both the countries maintain neutrality ஓகேங்களா. இந்த அளவுக்கு வந்து யூஎஸ்எஸ்ஆரோடைய பங்கு நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக ஓகேங்களா நமக்கு ஓவர் த டைம் யூஸ் ஆச்சு. அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் till now India is dependent 60% of defense product from Russia ஓகேங்களா. இன்னமும் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட தான் வந்து டிபெண்ட்டாக இருக்கோம் ஓகேங்களா. even though we are willing to diversify our defense procurement US, France, Israel அப்படின்னு நம்ம டைவர்சிஃபை பண்ணாலுமே till we are dependent on Russian அந்த டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய எக்ஸாம்பிள் வந்து ஏர்க்ராஃப்ட் கரியர் INS விக்ரமாதித்யா இஸ் ப்ரொக்யூர்டு ஃப்ரம் ரஷ்யா ஒன்லி ஓகேங்களா till it is in operation ஓகேங்களா. இதுவாக இருக்கட்டும். இல்லைனா நேற்று நம்ம பார்த்தோம் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஃபிள்ஸ் அசால்ட் ரைஃபிள்ஸ் AK 206 ஓகேங்களா. 6 lakhs வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் நம்ம பண்ணோம் ஓகேங்களா. ஸ்டில் நவ் வி ஆர் டிபெண்ட் ஆன் ரஷ்யாஸ் வெப்பனரி ஓகேங்களா இந்த டிஃபென்ஸ் ப்ராடக்ட். ஸோ ரஷ்யா அதுக்கப்புறமா வந்து இப்போது ரஷ்யா இஸ் ஆல்சோ பிகமிங் அவர் செகண்ட் அதாவது வந்து ட்ரேட் டெஃபிசிட் யார்கிட்ட அதிகமாக இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சைனா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா விச் இஸ் $57 billion we have trade deficit because of we are buying low cheap Russian oil வந்து நம்ம லோவஸ்ட்டாக சீப்பாக வாங்கிட்டு இருக்கோம் பிகாஸ் ஆஃப் த சாங்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. நாங்கள் உங்ககிட்ட வந்து ஆயில் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் ரேட்டில் நம்ம ஆயில் வாங்கி ஆனால் நம்ம தான் சீப்பஸ்ட் ரேட்டில் வாங்குறோமே நம்மளோட பெட்ரோலில் ஏன் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
ஏன் குறைய மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் த டொமஸ்டிக் யூசேஜ். we are again importing and exporting to European markets. ஓகேங்களா? அப்போது ரஷ்யா கிட்டேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்காமல் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். நம்ம we are refining in our refineries. ஓகேங்களா? and we are diversifying and producing into various petrochemical products. petrochemical products நிறைய தயாரித்து we are all re-exporting it to the European market. இதை நம்ம மட்டும் பண்ணல, சைனா பண்ணுது, சிங்கப்பூர் பண்ணுது. ஸோ தீஸ் கண்ட்ரிஸ் ஆர் கால்ட் அஸ் லேண்ட்ரோமாட் கண்ட்ரிஸ். லேண்ட்ரோமேட் கண்ட்ரிஸ் அதாவது வந்து தே ஆர் சிம்பிளி லாண்ட்ரிங், செலவை பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரொடியூசிங், தே ஆர் கிவிங் த ரஷ்யன் ஆயில் டு அஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால வி அலாங் வித் சைனா, சிங்கப்பூர், இந்தியா, சிங்கப்பூர் இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் கிரிட்டிசைஸ்ட் ஆஸ் லேண்ட்ரோமாட் கண்ட்ரிஸ். ஓகே, அப்போது இந்த அளவுக்கு வந்து ஆல் வெதர் ஃப்ரண்ட் எவ்வளோ நாள்லேருந்து எவ்வளோ காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகுறாங்க பாருங்கள். தே ஆர் சப்போர்ட்டிங் அஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி. ஸோ இந்த ப்ராப்ளம் ஆஃப் இந்த பீரியட் ஆஃப் டெஸ்பரேஷன் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு ஸ்டாண்ட் அலாங் வித் அவர் ஃப்ரெண்ட். அதுதான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? என்ன தான் வந்து துரியோதனன் கெட்டவன்னு கர்ணனுக்கு தெரிஞ்சாலும் கர்ணன் துரியோதனன் பக்கத்தில் தான் நின்னான். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நிற்கிறோம். பிகாஸ் வி நோ தட் ரஷ்யா இஸ் த ஃபஸ்ட் அக்ரஸர். ரஷ்யா ஒன்லி ஸ்டார்டட் உக்ரைன் வார். ஓகேங்களா? அதே மாதிரி ரஷ்யா இஸ் இன்வால்விங் இன் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். பட் வி ஹவ் நாட் கண்டெம்ட் ரஷ்யா பிகாஸ் இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நமக்கு வி ஹவ் மவுத்ஸ் டு ஃப்ரீட். ஓகேங்களா? வி ஆர் அ டெவலப்பிங் கண்ட்ரி. we need so we are thinking in a self interest with respect to us. ஓகேங்களா? இதில் வந்து நம்மளால் வந்து ரொம்ப மாரல் கண்ட்ரியாக நம்மளால் இருக்க முடியாது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் வில் இட் மேக் when ரஷ்யா இஸ் கண்டெம்டு பை அஸ்? ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ரஷ்யாவை வந்து கண்டெம் பண்ணுறதுனால ரஷ்யா வந்து ஏதாவது வந்து மாற போகிறாங்களா? அவங்க உக்ரைன் வார நிறுத்திட போகிறாங்களா? ஐயோ இந்தியாவே சொல்லிடுச்சு நம்ம நிறுத்திடுவோம் அப்படி பண்ண போகிறாங்களா? கிடையாது. அப்போது வாட் இட் வில் டூ இஸ் இட் வில் சிம்ப்ளி ஏலியனேட் த ரஷ்யா. அப்போ ரஷ்யா என்ன பண்ணும்? ஸ்ட்ரெயிட்டாக பாகிஸ்தான்கிட்ட போகும். பாகிஸ்தான், அதுக்கப்புறம் சைனா, ரஷ்யா. ஆல்ரெடி 2 front அட்டாக்கு. சைனா ரஷ்யாவும் சேர்ந்துக்குச்சுன்னா நம்ம நிலமை என்ன ஆகுது? ஸோ we can only think with respect to a strategic point of view from the Indian angle. ஓகேங்களா? இதை தான் வந்து ஜெய்சங்கரும் வந்து அவர் ஆனரபிள் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவருமே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? யூரோப்பியன் ப்ராப்ளம்ஸை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் இது பண்ணணும். அது வேர்ல்டு ப்ராப்ளம் நினச்சி எல்லாருமே வந்து மூக்க நுழைக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதே பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பீஸ் சம்மிட் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துச்சா? அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துக்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போல வாட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி ஆர் சென்டிங் அசிஸ்டண்ட் நேஷ்னல் அட்வைசரி செக்யூரிட்டி அட்வைசர் அவரை தான் வந்து கலந்துக்க சொல்கிறோம். அவர் கலந்துக்கிட்டு he is only participating in that meeting but he is not voting in that meeting. ஓகேங்களா? குளோபல் சவுத்தே சுத்தமாக ஓட்டு போடல. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சூழ்நிலையில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ ரஷ்யா ஆனுவல் சப்மிட் நடக்குது. அதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போகிறாரு. ஆனால் இந்த நாளுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. இந்த சைடில் இவங்க சைன் பண்ணுறாங்க, அந்த சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டோ சப்மிட் நடக்குது. ஓகேங்களா? 75th நாட்டோ ஆனிவர்சரி சப்மிட் நடக்குது. ஸோ எந்த அளவுக்கு இந்த மீட்டிங் வந்து ரொம்ப பேரலாக எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஜியோ பொலிட்டிக்கலாக வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு கதை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஜியோ பொலிட்டிக்கல். ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு முன்னாடி ஈவெண்ட் என்னென்னலாம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ஏதோ ஒரு த்ரில்லரை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உக்ரைன் has signed a security pact with போலாண்டு கூட வந்து உக்ரைன் வந்து செக்யூரிட்டி பேக்ட் போட்டாங்க. செக்யூரிட்டி பேக்ட் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா போலாண்ட் கேன் நவ் லான்ச் மிசைல்ஸ் டு டிஃபெண்ட் உக்ரைனுடைய அந்த ஏர் ஸ்பேஸில். ஓகேங்களா? அப்போ ரஷ்யாவுடைய மிசைல் ஏதாவது உக்ரைனை தாக்க வருது அப்படின்னா போலாண்ட் கேன் டிஃபெண்ட் த
உக்ரைன். இது ஏன் ரொம்ப இப்போ இது ஏன் ரொம்ப இதுவாக நடக்குது, இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட், பிகாஸ் போலாண்ட் இஸ் அ மெம்பர் ஆஃப் நேட்டோ. ஓகேங்களா, அப்போது ஒரு நேட்டோ கண்ட்ரி இப்போது உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போது நேட்டோ இஸ் இன்டைரக்ட்லி இன்வால்வ் இன் ரஷ்யா உக்ரைன் வார். இப்போ பேசிவாக தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஆக்டிவாக ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க, பட் இன்டைரக்ட்லி ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இங்கே இப்போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போது என்ன இம்பார்ட்டண்ட்டான பேச்சுவார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் வி வாண்ட் டு இன்க்ரீஸ் அவர் பைலேட்ரல் ட்ரேட். பைலேட்ரல் ட்ரேடை நம்ம இப்போது $100 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வைக்கிறோம் பை 2030. 2030க்குள்ளே $100 பில்லியன் நம்ம டார்கெட்டாக வைக்க போகிறோம். ஓகேங்களா, வச்சுருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, we wanted to explore many routes like சென்னை வால்டிவாஸ்க் ரூட், ட்ரேட் ரூட் மாதிரியே நிறைய ரூட்டை வந்து we wanted to explore and expand. அப்புறம் நியூக்ளியர் கோஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். நியூக்ளியர் கோஆப்ரேஷன் we wanted to do with Russia. ஓகேங்களா, நேற்று நம்ம என்ன பார்த்தோம், ரஷ்யா இஸ் த ஒன்லி கண்ட்ரி, Russia is the only country which is operating nuclear power plants within India. ஓகேங்களா, அப்போ we are exploring more that kind of nuclear cooperations. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் Russian president has also given his word that he will soon release the Indians who are all stuck in the war zone with respect to Ukraine. ஓகேங்களா, உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் யார் யார் இருக்காங்களோ, ஸ்டக் ஆகிருக்காங்களோ, அவங்க எல்லாரையுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் இப்போ சொல்லியிருக்கார். அப்போது ரொம்ப இப்போ ரஷ்யா கூடவே நம்ம இருக்கோம், அப்போது ப்ரோ ரஷ்யாவா, நம்ம டுவர்ட்ஸ் ரஷ்யா நம்ம போயிட்டோமா, வி ஹவ் என்கேஜ்ட் ஆர் அலையன்ஸ் வித் ரஷ்யாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. மோடி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is also advised, he has advised to consider the dialogue route. ஓகேங்களா, dialogue route இப்போ எடுங்க, ஏன்னா the war which has been started 2 years ago, இப்போ 2 years ஆயிடுச்சு, ரஷ்யா வார் தொடங்கி 2 years ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்கி now it is in a stalemate. அப்போது ஸ்டேல்மேட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடுமே வந்து பலத்தோடு இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஓவர் பவர் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்காங்கங்கிறது தான் ஸ்டேல்மேட். ஓகேங்களா, ஸோ இது பொசிஷனில் இருக்கும்போது ஒன்லி வே டு வின் த வார் இஸ் த்ரூ டைலாக். ஓகேங்களா, இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரஷ்யன் பிரசிடென்ட்டான புட்டினுக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, he has advised. ஓகேங்களா, he has advised, என்ன அட்வைஸ் பண்ணுறாரு ஃபோன் எடுத்து அப்படின்னா, this is not the time for war அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ this is called the balancing act of India. ஓகேங்களா, we self interest நமக்கு important. ஓகேங்களா, at the same time we can't blindly support a friend. So what we are doing is we are acting as a mediator between the friend and an aggressor. ஓகேங்களா, friend and his opponent. ஓகேங்களா, western countries, even though they are condemning India, they are also encouraging India to give to the influence of dialogue with respect to Russia. ஓகேங்களா, ரஷ்யாவை எப்படியாச்சும் டைலாக்குக்கு கொண்டு வாங்க அப்படின்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் they are also condemning India for being very close to Russia. ஓகேங்களா, இதெல்லாம் தான் இப்போ ரஷ்யா இந்தியா டைஸோடைய சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ரஷ்யா இந்தியானா இது எல்லாமே வருது. நெக்ஸ்ட் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரேரியன் கிரைசிஸ். அக்ரேரியன் கிரைசிஸில் அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிவிடுவோம், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன். சார், if you are a committee head for reforms, sir, if you are a committee head for reforms in government recruitment, what all you would change like atoms and stuff?
அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஓகேங்களா? அப்படி அட்டெம்ப்ட் நான் வந்து என்ன பண்ணிப்பேன்னா எனக்கு இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ பிளர் ஆகுது ஏன் ஆச்சு அப்படின்னா வந்து ஆட்டோவில் இருந்துச்சு, அதனால தான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ இனிமேல் வந்து ஆகாது, ஸ்க்ரீன் பிளர் ஆகாது. ஓகே, ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இப்போ வந்து பட்ஜெட் இன் ஃபோக்கஸ் இதை பற்றி நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து காம்ப்ரிஹென்சிவான நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட்டை கொண்டு வரும். அப்போ கவர்மெண்ட் எதுலெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரேரியன் கிரைசிஸை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அப்போது என்னென்ன மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஷுட் கிவ் த ஸ்ட்ராட்டஜரி ஸ்டாச்சுரி ஸ்டேட்டஸ் ஃபார் எம்எஸ்பி. ஓகேங்களா? மினிமம் ஸ்டாச்சுரி ப்ரைஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கிவ் அ லா பேக்கிங் லா. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னா C2 ப்ரைஸில் பேக் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் A2 ப்ரைஸ், அப்புறம் A2 + FL, அதுக்கப்புறம் C2. உங்களுக்கு தெரியாதவங்க எம்எஸ்பி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? இதே டிஎன்டிலேயே வந்து எம்எஸ்பி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள். ஓகேங்களா? அப்போது A2னா என்ன, A2 + FLனா என்ன, C2னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். அப்போது C2ஓட +50%. இப்போ நம்ம வாங்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா A2 + FLோட 50% கொடுக்குறாங்க இப்போது. ஆனால் அவங்க C2ஓட 50% வந்து கொடுக்க சொல்லி கேட்குறாங்க ஸ்டாச்சுரி பேக்கிங்கோட. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அது. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு, ஃபெர்டிலைசர் போன்ற அந்த இம்போர்ட் காஸ்ட்டை வந்து இப்போது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதை ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படிங்கிறத அதை சொல்கிறாங்க. லோன் வேவர் வந்து கேட்குறாங்க. லோன் வேவர், ஒன் டைம் லோன் வேவர் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்லையே அவங்க வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மோர் தேன் 1 lakh farmers, ஓகேங்களா, who have been committed suicide between 2015 to 2022. இதுதான் உங்களுடைய அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ் பற்றி ஏதாவது ஒரு கேள்வி வருதுன்னா திஸ் கேன் பி யுவர் இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லோன் வேவர் வந்து பண்ணலாம். கார்ப்பரேட் லோன் மட்டும் நீங்கள் வேவ் பண்ணீங்கல்ல, கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி வந்து நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு லோன் வேவ் பண்ணீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் எங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க சைட்லேருந்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன். அப்போ இது ஏன் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை அது நியாயமாங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. we can discuss it further. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் வந்து அதே மாதிரியே கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இன்சூரன்ஸான பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, இந்த இதில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இட் இஸ் ப்ரோ கார்ப்பரேட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது நியூ ஸ்கீம் வந்து இட் ஷுட் பி ப்ரோ ஃபார்மராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் இரிகேஷன் அண்ட் பவர் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது ஆஃப் லேட் வந்து எந்த ஒரு இரிகேஷன் ப்ராஜெக்ட்டுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. அதே மாதிரி பவரோடைய ப்ரைஸஸுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் பவர் இட் இஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் கார்ப்பரேட்ஸ். ஓகேங்களா? அப்போது இரிகேஷன் ப்ராஜெக்டை நீங்கள் இப்போது முடிக்கணும், முடிக்காத இரிகேஷன் ப்ராடக்டை முடிக்கணும். பவருடைய அந்த கேப்பை வந்து அந்த டேரிஃபை வந்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு பட்ஜெட்ரி வேண்டுகோள். நெக்ஸ்ட் வந்து எம்ஜி நரேகாவுடைய அந்த வேஜஸையும் வேலை நாட்களையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை. அப்புறம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகேங்களா? அனைவருக்குமான லேண்ட் பிலாங்ஸ் டு டில்லர் அப்படின்னு போய் லேண்ட் பிலாங்ஸ் டு கார்ப்பரேட்டுங்கிற அந்த ஒரு அடைமொழிக்கு வந்துடுச்சு இப்போ. அப்போது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும். அதே மாதிரி லேண்ட் அக்விசிஷனும் ரொம்ப முக்கியமான பப்ளிக்கு ரிலேட்டடான நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் லேண்ட் அக்விசிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் வெல்த் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ். ஓகேங்களா? வெல்த் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதை பற்றி சண்டேல ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஓகேங்களா? சண்டேல FAQ ஒன்று இருந்துச்சு,
அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஜெர்மன் எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா he has suggested that we have to give wealth tax ஓகேங்களா, wealth tax to every billionaire ஓகேங்களா. எல்லா பில்லியனியருக்கும் வந்து நம்ம 1% wealth tax போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது என்ன ஏது அப்படிங்கிறத சண்டே டிஸ்கஷன் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ வெல்த் டேக்ஸ், அதுக்கப்புறமா வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து அதே மாதிரியே கம்மி பண்ணாங்க, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது, டைரக்ட் டேக்ஸ் தான் எப்பயுமே அதிகமாக இருக்கணுங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் இவங்க வைக்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மாவோயிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் வந்து இப்போ அவங்க தே ஹவ் சஃபர்டு ஓகேங்களா, நிறைய அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ளோ. கிட்டத்தட்ட வந்து இப்போ ரீசெண்டாக 154 இன்சர்ஜென்ட்ஸ் வந்து இப்போ கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஓகேங்களா, they have been killed. அப்போது இந்தியன் கவர்மெண்ட் வந்து டியூரிங் 2009 they have launched a operation, military offensive operation called as Operation Green Hunt. இதை வந்து கேள்வியாக கேட்குறதுக்கு ப்ரிலிமினரியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் தீம் ஓகேங்களா. 2013 இப்போ வரைக்கும் ஒரு 5-6 கேள்வி கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டான் வித் ரெஸ்பெக்ட் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வச்சு கம்பேர் பண்ணி கேட்டாங்க ஓகேங்களா. மற்றபடி எல்லாமே சேலஞ்சஸ், ப்ராப்ளம்ஸ், ஃபேக்டர்ஸ், வே ஃபார்வர்ட், இதையே தான் கேள்விகளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வேறு மொழிகளில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டியூபர்குலோசிஸ், நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இட் ஹாஸ் பீன் கன்சீவ்டு பை இந்தியன் கவர்மெண்ட் வந்து கன்சீவ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் வந்து இந்த நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் மிஷன் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் டியூபர்குலோசிஸை வந்து 2030 எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுருந்தாங்க. நம்ம we have set the goal, we have to eliminate tuberculosis by 2025 ஓகேங்களா. ஸோ அதுக்கு இந்த கோலுக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமியா சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்கள வந்து அட்வைசராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் திஸ் நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அதோடைய வருஷம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் டிபி பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ ஹவ் ஆல்சோ மேட் அ வீடியோ வித் ரெஸ்பெக்ட் டு டிபி. June 2nd and 6th DND அப்படின்னு ஒரு DND இருக்கும் ஓகேங்களா, டிபி எலிமினேஷன் அப்படின்ட்டு. அதில் போயிட்டு ஒரு வாட்டி போய் பாருங்கள், இன் டீட்டெயில்டாக இருக்கும் ஓகே. வேறு எனி அதர் டவுட்ஸ்? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? or else we can finish the video. Okay, to improve the accuracy in prelims, any tips and suggestions? Okay, அதையும் போடுறேன். உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஐ கேன் ஷேர் மை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், பட் ஐ கேன் ஷேர் த அந்த ஆல்ரெடி வந்து என்னோட இல்லை நம்மளுடைய குரூப்போடைய இமெயில் ஐடி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது வேணும்னா நீங்கள் அந்த மெயிலுக்கு அனுப்பலாம், ஐ வில் ரிப்ளை ஓகேங்களா. இன்னும் அதுக்கான பர்டிகுலர்ஸ் எனக்கு வரல, ஐ வில். ஓகே, ப்ரொடெக்ஷன் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லாவும் கேட்டிருக்கீங்க ஓகேங்களா. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறதும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லாவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் ஆஃப் ஆகுது, சரி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் த ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா. இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படிங்கிறது நம்மளுடைய இதில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 21 இருக்கும். ஆர்டிக்கல் 21 there is a protection ஓகேங்களா. ஸ்டேட் can't has no right to take the life ஓகேங்களா of a person without procedure established by law அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வந்து ஆர்டிக்கல் 31 this has been eliminated now ஓகேங்களா. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it has been shifted
from fundamental right to 300A. இந்த 300Aலையும் இந்த procedure established by law அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? State no person can take away the right to property of the any person without procedure established by law. அப்போ procedure அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா there is a procedure to do something. ஓகேங்களா? இப்போ if there is a procedure, you have to follow those procedure while conducting an act. ஓகேங்களா? அப்போது அது என்ன தான் இம்மாரலாகவே இருந்தாலுமே, இம்மாரல்னா என்ன அர்த்தம்னா there is a difference between morality and law. ஓகேங்களா? சில நேரம் வந்து இது கோயின்சைட் ஆகலாம், சில நேரம் இது கோயின்சைட் ஆகாமல் போகலாம். ஓகேங்களா? மொராலிட்டி தனியாக இருக்கும், லா தனியாக இருக்கும். எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிட்டிசனை வந்து காப்பாற்றணும், ஒரு ஸ்டேட் வந்து நியாயமாக சிட்டிசனை காப்பாற்றணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டேட்டோடைய ஒரு மொராலிட்டி. ஒரு லாவை போட்டு ஒரு ஸ்டேட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மொராலிட்டி அண்ட் லா. எக்ஸாம்பிள், இன் பிரிட்டிஷ் இந்தியா தேர் இஸ் நோ மொராலிட்டி ஃபார் பிரிட்டிஷர்ஸ் ஓவர் இண்டியன்ஸ். ஓகேங்களா? தே எக்ஸ்ப்ளாய்டட் அஸ் த்ரூ லா ஒன்லி. எல்லாத்தையும் சட்டப்படி தான் செஞ்சாங்க. ஓகேங்களா? சட்டம் சொல்லுது, சட்டம் ஜமீன்தாரி ஆக்ட்னா என்னது? இட் இஸ் அ லா ஒன்லி. ஓகேங்களா? சார்ட்டர் ஆக்டில் ரெகுலேட் பண்ணி நம்மளை என்ன பண்ணுறாங்க? அடக்குறாங்க. ஓகேங்களா? இட் இஸ் லா. பட் எவ்ரி திங் விச் இஸ் டன் த்ரூ த லா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஆனால் லா ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா there is a term called as rule of law. ரூல் ஆஃப் லா இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி நத்திங் இஸ் அபவ் த லா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஒரு தனி மனுஷன் கான்ட் கான்சென்ட்ரேட் ஆல் த பவர். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலோட லா ரொம்ப பெருசு அப்படிங்கிறத நிறுவுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவாலிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அதனால தான் லா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஆனால் அந்த லா யார் கையில் போய் மாட்டுது அப்படிங்கிறத வச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இம்மாரல் லாவா இல்லை மாரல் லாவான்னு பிரியுது. ஓகேங்களா? இது எத்திக்ஸ் உள்ளே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டு, அந்த ஆக்ட் வந்து நீங்கள் அந்த ப்ரொசீஜர் படி தான் பண்ணுறீங்களான்னு மட்டும் சுப்ரீம் கோர்ட் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு ஆக்ட், இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எடுக்கிறீங்க, ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறீங்கன்னா இந்த ப்ரொசீஜரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, அவருக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கொடுத்தீங்களா, அவருக்கு தேவையான காம்பன்சேஷனை கொடுத்தீங்களா, அவருக்கு தேவையான ரீஹாபிலிட்டேஷனை கொடுத்தீங்களா, அவருக்கு தேவையான லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டியை சரி பண்ணி கொடுத்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த இதுவை வாங்கினீங்களா, வாங்கினதுக்கப்புறம் பப்ளிக் பர்பஸுக்காக அதை யூஸ் பண்ணிங்களா, இது எல்லாத்தையும் பார்க்குறது. இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது மொராலிட்டியும் உங்களுக்கு லாவும் வந்து ஓரளவுக்கு வந்து மெர்ஜ் ஆகும். அதாவது ப்ரொசீஜரை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அது எப்படி வந்து எனாக்ட் பண்ணப்படுது, அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லாவையும் பார்ப்பாங்க. அதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வில் ஃபாலோ த நேச்சுரல் ஜஸ்டிஸ். நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? அதனால தான் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இந்த நேச்சருக்குன்னு ஒரு ஜஸ்டிஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த ஜஸ்டிஸை அந்த ப்ராசஸ் அந்த லா ஃபாலோ பண்ணுதா, அந்த லா எனாக்ட் பண்ணும்போது அதை வச்சு அந்த கரெக்டாக வச்சு தான் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இந்த கான்செப்ட் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். அப்போது ஒரு அமெரிக்கன் ஜுடிஷியரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அது ஒழுங்காக இந்த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸில் தான் எனாக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கிறதையும் சேர்த்து பார்ப்பாங்க. அதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, which is nothing but following the natural justice. ஓகேங்களா? பழைய போர்டு என்னாச்சா? வேறு போர்டு இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன்னு விட்டுருங்க. சார் என்சிஆர்டி புக் சஜஸ்ட் பண்ணுறீங்களா? ஆல்ரெடி அமேஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, அதில் இருக்கும் என்சிஆர்டி ஃபுல்லாகவே வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணுங்கிறத நான் சொல்லியிருப்பேன்.
ஏன் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸுக்கு அசஸ்மெண்ட் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட்டா இல்லை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, we are giving importance to sustainable development. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டா இல்லைனா வந்து டிஃபென்ஸான்னு எடுக்கும்போது we are giving importance to the defense. நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ப்ரொடெக்ட் த வெரி ஐடியா ஆஃப் இந்தியா. நேஷன் ஸ்டேட்டுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐடியா என்னது, ஒரு அங்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷன் ஸ்டேட் இல்லை ஒரு மிகப்பெரிய அங்கம் வந்து இட்ஸ் பவுண்ட்ரிஸ் ஆர் டிஃபைன்டு. அப்போது இந்த பவுண்ட்ரிஸ் வந்து டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த நேஷனாகவே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் வேணுமா இல்லைனா டிஃபென்ஸ் வேணுமானா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வேணுமா டிஃபென்ஸ் வேணுமானா, we are giving importance to defense. That's all. ஓகேங்களா. அப்போ வேறு என்னென்னலாம் இருக்குது காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிட்டிசன்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து சாவர்னிட்டி. அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட், எஸ்டாப்ளிஷ்டு கவர்மெண்ட். இதெல்லாம் தான் வந்து அங்கம், இதெல்லாம் தான் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் த நேஷன் ஸ்டேட். ஓகேங்களா. இப்போ 2025க்கு ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸுக்கு நானே வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன். இந்த வருஷத்துலேருந்தே வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. அதை போட்டுட்டு தான் இப்போ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கேன். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது. ஓகே. ஆன்சர் ரைட்டிங்க்கு ஏன் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணுறீங்க? சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுடைய அந்த யோசிக்கக்கூடிய எபிலிட்டியை குறைச்சிரும். இனிஷியலாக யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை முதல்ல வளருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இன்னும் கண்டென்ட் பத்தலைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை வளருங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஐடியாவுக்கு வேணால் நம்ம எல்லாம் ஃபுல்லாக எழுத ஆரம்பிக்கிறோம், கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னும் போது யூ கேன் யூஸ் சம் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் லைக் சாட் ஜிபிடி, டேப்பர்ஸோட பேப்பர், இப்படியெல்லாம் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அது என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிக்கக்கூடிய அந்த திறமையை வந்து அழிச்சிடும். ஓகேங்களா. மல்டி டைமென்ஷனலாக யோசிக்கணும், நீங்களாக யோசிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எபிலிட்டி வளரும். ஓகேங்களா. டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போது யாராவது இருக்காங்க அப்படின்னா, ஒரு மூணு பேர் எல்லாம் ஒன்றா படிக்கிறீங்கன்னும் போது டிஸ்கஸ் பண்ணி அவங்கவுங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ஆன்சர் ரைட்டிங்க்கு முதல்ல கண்டென்ட் வந்து பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே. ஜுடிஷியரியும் கவர்மெண்ட்டான்னு கேட்டிருக்கீங்க. இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் அ கவர்மெண்ட். ஓகேங்களா. பிரான்ச்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டில் ஹரிசான்டல் பிரான்ச்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டில் லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறமா வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, இவங்க எல்லாருமே கவர்மெண்ட்டோடைய அங்கங்கள் தான். ஓகேங்களா. ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட், PIL வித் எக்ஸாம்பிள். ஓகே. இப்போ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து, ஜுடிஷியரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தே ஆர் ஃபில்லிங் த வாய்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் தான் நியாயமாக அந்த முடிவு எடுத்துருக்கணும். ஓகேங்களா. பட் ஜுடிஷியரி இஸ் டேக்கிங் த டிசிஷன் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ். அதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஜுடிஷியரி அப்போ எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, in 1996 they didn't have any code for sexual abuse in domestic employment. ஓகேங்களா. டியூரிங் த டொமஸ்டிக் டொமஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் செக்ஷுவல் அப்யூஸை வந்து அவங்க வந்து டிஃபைன் பண்ணல. ஓகேங்களா. அப்போ ஜுடிஷியரி என்ன பண்ணுறாங்கன்னா, they are entering into the scenario and giving விஷாக்கா கைட்லைன்ஸ் அப்படின்னு வந்து they are giving some guidelines. ஓகேங்களா. தென் ஒன்லி எக்ஸிக்யூட்டிவ் இஸ் enacting a law. ஓகேங்களா. which is replacing the judicial விசாக்கா கைட்லைன்ஸ். ஓகேங்களா. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஸோ ஆக்டிவாக இருக்காங்க. ஜுடிஷியரி வந்து ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களோட வேலை அது கிடையாது. தேர் ஜாப் இஸ் நாட் டு பி ஆக்டிவ், பட் they have to restrict or used as a checks and balances for the excess of executive. அவ்வளோதான் பண்ணணும். பட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஆக்ஷன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a void which is created. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் உடைய இன்ஆக்ஷன்ஸ்னால there is a void which is creating
that is filled by judiciary. That is called as judicial activism. ஓகேங்களா? அப்போ ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்கிறது இட் இஸ் அக்செப்டட், சம்வாட் இட் இஸ் அக்செப்டட், பட் இட் ஷுட் பி ரெஸ்ட்ரைன்டு வித்தின் இட்ஸ் பவுண்ட்ரிஸ். ஓகேங்களா? அப்போ அது ஓவர் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜுடிஷியல் ஓவர் ரீச். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி அது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இட் கேன் சிம்பிளி இன்ஸ்ட்ரக்ட் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டு டூ தோஸ் ஆக்ஷன்ஸ். பட் ஒரு படி மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியே எல்லா விஷயத்துலையும் மூக்கு நுழைக்கிறாங்க அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஜுடிஷியல் ஓவர் ரீச். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஜுடிஷியரி ஹஸ் கிவன் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் with respect to closing of wine shops in national highways within 500 meters. ஓகேங்களா? நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து 500 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒயின் ஷாப்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு வந்து ஜுடிஷியரி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜுடிஷியல் ஓவர் ரீச். ஓகேங்களா? ரெஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்கன்றது தான் ரெஸ்ட்ரெயின்ட். அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா they are restraining from doing something ஆக்டிவாக வந்து பண்ணுறதை அவங்க தடுக்கிறாங்க. அதுதான் ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட். ஓகேங்களா? PAL அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர் தான் வந்து போடணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் லோக்கஸ் ஸ்டாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டவர் தான் ஒரு மனுவோ நான் பாதிச்சுட்டேன் எனக்கு நியாயம் வேணும் நீதி வேணும்னு கேட்குறது. ஓகேங்களா? அதை தவிர்த்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பொதுமக்களே முன் வந்து ஜுடிஷியரி கிட்ட வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். அதுதான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொது நல வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலுக்கு போகிறார். ஓகேங்களா? ஜெயிலுக்கு போகும்போது அங்கே நிறைய பேர் அண்டர் ட்ரையல்ஸாக இருக்காங்க. அண்டர் ட்ரையல்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ட்ரையலே முடியல. அவங்க ஏதாவது ஒரு பெட்டி கேஸில் உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. பட் இன்னும் அவங்க வந்து ட்ரையலே முடியாமல் கிட்டத்தட்ட அவங்களுடைய தண்டனை காலத்தை தாண்டி அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க. ட்ரையல்லே இருக்காங்க, பெயிலே கிடைக்காம. இதுதான் வந்து ட்ரையல், அண்டர் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டிஷனாக ஒருத்தர் வந்து எழுதி போடுறார். ஓகேங்களா? இதை ஜுடிஷியரியை முன் வந்து ஜேர்னலிஸ்ட் எழுதி போடுறத ஜுடிஷியரியை முன் வந்து அண்டர் ட்ரையல்ஸ் எல்லாத்தையுமே தண்டனைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அண்டர் ட்ரையல்ஸ் எல்லாரையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்படி தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஃபேமஸ் ஆகுது. ஓகேங்களா? பெர்மனன்ட் மெம்பர் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் ஏன் இன்னும் வந்து வரலன்னு கேட்குறீங்க. அது ஏன் வரலன்ட்டு அடுத்த அந்த பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி மெம்பர்ஸ் தான் தெரியும். பிகாஸ் they don't want to share the powers with respect to India. ஓகேங்களா? இந்தியா மாதிரியான கண்ட்ரி கூட அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கல. ஓகேங்களா? there are some ஜியோபொலிட்டிக்கல் கணக்குகள். ஓகேங்களா? அதெல்லாம் ஜியோபொலிட்டிக்கல் கணக்குகள் தான். let's see what they are doing. அந்த இமெயில் ஐடி எந்த வீடியோவில் இருக்குதுன்னு எனக்கு தெரியலையே. நான் ஒன்றும் செக் பண்ணி சொல்கிறேன், இல்லைனா கேட்டுட்டு நாளைக்கு கூட சொல்கிறேன் உங்களுக்கு இமெயில் ஐடி. ரைட் டு மூமெண்ட் கம்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 19 சார், இட் ஓவர்லாப்ஸ் வித் ரைட் டு மூமெண்ட் வந்து ஆர்டிக்கல் 19 அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஆர்டிக்கல் 21. எப்படி ஆர்டிக்கல் 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் இந்தியா ஆர்டிக்கல் 19, அவுட் சைடு இந்தியா ஆர்டிக்கல் 21. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மேனகா காந்தி அப்படின்ற ஒரு கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டுத்துலேயுமே இருக்குது. வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் தேர் இன் ஏஎம்டிஎன் அண்ட் ஏஐசிஎஸ்சிசி ரெண்டுத்துலேயுமே இருக்குது. சார் கரண்ட் அஃபேர்ஸுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. நான் சொல்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ பிலிம்ஸில் இதை கேட்பான் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதை மட்டும் நோட்ஸ் எடுங்க. மற்றபடி என்னோட டிஎன்டியில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஏ படிங்க, போதுமானது. ஓகேங்களா? நான் சொல்கிறேங்க, இன்டர்னல் செக்யூரிட்டிக்கும் சோர்ஸஸ் சொல்கிறேன். இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு வந்து அசோக் குமார்னு ஒரு புக் இருக்குது. அசோக் குமார் ஐபிஎஸ்னு ஒருத்தர், அவர் புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கை ஃபஸ்ட்டு இனிஷியலாக படிங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு விஷயம் நடக்குது. ஓகேங்களா? அந்த விஷயத்தினால பாதிக்கப்படுறவங்க, அதில் இன்வால்வ் ஆகிறவங்க, அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இப்போது டேம் கட்டுறோம் அப்படின்னா கவர்மெண்ட் அதில் ஒரு ஸ்டேக் ஹோல்டர். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவன், டேம் கட்டுற ஒரு ப்ரைவேட் ஒரு நிறுவனம் இருக்கிறவன் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்.
இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் ஒரு ஸ்டேக் ஹோல்டர். இதுதான் ஸ்டேக் ஹோல்டர். ஷேர் ஹோல்டருங்கிறது கம்ப்ளீட்லி எக்கனாமிக் சென்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு பில்டிங் ஒரு கம்பெனியை வந்து இது பண்ணுறீங்க. ஓகேங்களா? நான் மட்டும் 100% வந்து என்னுடைய கேபிட்டலை போட்டு ஆரம்பிக்கிறேன்னா அது ப்ரைவேட் கம்பெனி. நான் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து கேபிட்டலை திரட்டி ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அது வந்து பப்ளிக் கம்பெனி. ஓகேங்களா? அப்போது அவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஷேர் இருக்குது அந்த கம்பெனியில், அவங்களும் ஷேர் ஹோல்டர். இதுதான் ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ட்ரிபியூனல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பர்பஸுக்காக ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் ட்ரிபியூனல். நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது வெறும் என்விரான்மெண்ட்டுடைய அந்த வழக்குகளை மட்டும் எடுத்து நடத்துகிறது தான் அந்த நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல். அந்த மாதிரி ட்ரிபியூனல்ஸுங்கிறது டு ஃபாஸ்ட்லி ப்ராசஸ் சம் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ, அதுக்காக வந்து ஆரம்பிக்கப்படுறது அமைப்பு தான் ட்ரிபியூனல். ஓகேங்களா? அதுதான் கோர்ட்டுக்கும் ட்ரிபியூனலுக்குமான வித்தியாசம். சிம்பிளாக சொல்லணுன்னா அதுதான். ஆமாம், இப்போ வந்து நீங்கள் மினிஸ்ட்ரே ஆகலாம். ஓகேங்களா? மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே வந்து என்ன ஆகிடணும், ஒரு 6 மாதத்துக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாலையோ இல்லை லோக்சபாலையோ நீங்கள் எம்பி ஆகிடணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களால் மினிஸ்டர் ஆக முடியும். ஓகேங்களா? யார் வேணாலும் மினிஸ்டர் ஆகலாம். பிரைம் மினிஸ்டராகவும் ஆகலாம், இல்லை மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக கூட ஆகலாம். ஓகேங்களா? அதனால தான் ராஜ்நாராயணன் வெர்சஸ் இது இந்திரா காந்தி வழக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் நீதிமன்றம் அவங்களுக்கு எம்பியாக இருக்கக்கூடியதுக்கு தான் தகுதி நீக்கம் பண்ணுறாங்க. நீங்கள் எம்பி கிடையாது, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட் ஆஸ் அ எம்பி, பட் யூ கேன் ஸ்டே இன் பவர் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர். பிகாஸ் 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது மறுபடியும் வந்து எம்பி ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, GS2ல இல்லைங்க, GS3ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்னு இருக்கும். ஓகேங்களா? அது நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா? இன்ஜினியரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மாடல், PPP மாடல், அதுக்கப்புறம் பில்ட் டு ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அது டைம் கிடைக்கும்போது இதில் ஏதாவது வரும்பொழுது நான் இன்கார்பரேட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்க. பேசிக் இது தாங்க. ஓகேங்களா? இதுவும் டைம் ஆகிடுச்சு. இப்போது நான் இதே கேள்வியை நாளைக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மற்ற கேள்வியெலாம் நாளைக்கு கேளுங்க, திருப்பி கேளுங்க, ஐ வில் டெல். ஓகே, டைம் ஆகிடுச்சு இப்போ. ஓகே, பாலிட்டி எப்படி ஆரம்பிக்கிறது, பாலிட்டியோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அதையும் ஐ கேன் சே. ஓகே, அதுக்கு ஏதாவது நான் ஸ்ட்ராட்டஜி மாதிரியே போடுறேன். பாலிட்டி எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஏதாவது போட ட்ரை பண்ணுறேன். குட் ஆர் பேட் வாட் எவர் எல்ஸ் அந்த கான்செப்டில் அந்த பர்சன் இன்வால்வ் ஆனால் கரெக்டு, அதுதான் ஸ்டேக் ஹோல்டர். ஓகேங்களா? குட்டோ பேடோ அந்த யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த நிகழ்ச்சி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சியால் இன்வால்வ் ஆகிற எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இல்லை இப்போது ஸ்பீக்கர் இருக்கார் அப்படின்னா அவர் எது வரைக்கும் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி வரைக்கும் தான் இருப்பார். ஓகேங்களா? அசம்பிளி முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ ஆரம்பிக்குதோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் முன்னாடி ஈ வில் ரிசைன். அதனால் நம்மளுக்கு வந்து ப்ரோடம் ஸ்பீக்கர் தேவை. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் மறுபடியும் ஸ்பீக்கராக தொடர மாட்டார். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் லோக்சபாவை டிசால்வ் பண்ணிடுறாங்க, டிசல்யூஷன் பண்ணிடுறாங்க. டிசால்வ் பண்ண உடனே மற்றவங்களோட பதவியெலாம் போயிடும். ஓகேங்களா? ஆனால் அந்த ஸ்பீக்கர் பதவி மட்டும் இருக்கும். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டரும் இருப்பார். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. லோக்சபா அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக வந்து பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உரிமை கோருவார் பிரசிடென்ட் கிட்ட. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கும். அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு மீட்டிங்கோடைய லெஜிஸ்லேச்சருடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஸ்பீக்கர் வந்து ராஜினாமா பண்ணிடுவார். ஓகேங்களா? வக்கேட் ஆகிடும். அதனால தான் ப்ரோடம் ஸ்பீக்கர் தேவைப்படுறாங்க. ஓகே, இந்த செஷன் டெய்லி கண்டக்ட் பண்ணுறோம். 4 to 5 கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? 4 to 5 டெய்லினா மண்டே டு ஃப்ரைடே கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படிங்க. ஓகேங்களா?
டெய்லி படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் அண்ட் ஆன்சர் ப்ராக்டிஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.